ட்ரெயினுக்காக நிக்கிற இந்த கூட்டத்த பார்த்து இது மும்பைன்னு முடிவெடுத்துறாதீங்க. இந்த வீடியோல வர்றது நம்ம சிங்கார சென்னை தான். சென்னை லோக்கல் ட்ரெயின்ல போற ஜனங்க கடந்த 6 நாளா படாத பாடு படுறாங்க. வழக்கமா லோக்கல் ட்ரெயின்ல 20 நிமிஷத்துல ஆபீஸ் போறவங்க இப்போ ஆபீஸ் போக 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, மத்த வேலைக்கு போறவங்க மட்டும் இல்லாம வெளியூர் போறதுக்கு தாம்பரம் போய் ரயில் ஏற போறவங்க இப்படி எல்லாரும் படாத பாடு படுறாங்க. பிப்ரவரி 20ல இருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் எக்மோர்ல ட்ராக் சீரமைப்பு வேலை நடக்க போறதால ரயில குறைக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டாங்க. 204 ட்ரெயின் ட்ரிப்பை 164 ட்ரிப்பா குறைக்க போறதா அறிவிச்சிருந்தது தெற்கு ரயில்வே. என்ன ஒரு 40 ட்ரிப் தானே குறைக்கிறாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா கூட்டம் கொஞ்சம் அதிகமாகும்னு நினைச்சு போன பேசஞ்சருங்க ஷாக் ஆகிட்டாங்க. எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தாலும் கூட்டம் நெரியுது. பாஸ் எவ்வளோ நேரமா நிக்கிறீங்கன்னு பக்கத்துல இருக்கவங்கள கேட்டா 3 மணி நேரம்னு பதில கேட்டு ஷாக் ஆனவங்க பல பேர். சிக்னல் போட்டு மணிக்கணக்கா ரயில் நிக்க போதுண்டா இந்த ரயிலோட சகவாசம்னு இறங்கி நடந்து போன மக்கள் பல பேர். இது மட்டுமா, ஒரே ட்ராக்ல முன்னாடி ஒரு ரயில், பின்னாடி ஒரு ரயில், ரெண்டுக்கும் நடுவுல நம்ம ரயில்னு ரீல்ஸ் போடுற அளவுக்கு ஆகிடுச்சு. கூடவே ஒரே ட்ராக்ல எதிரெதிரில ரயில் வந்து நின்ன வினோதங்களும் நடந்திருக்கு. இப்படி சென்னை மக்களோட வாழ்க்கையை இந்த லோக்கல் ட்ரெயின் பிரச்சனை புரட்டி போட்டுடுச்சு. ஜாலியா அண்ணாச்சி பழ கீத்து, சமோசா, சூடா நெய் பிஸ்கட்டு அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு காதுல ஹெட்செட்டை மாட்டி போட்டோ எடுத்து இன்ஸ்டா ஸ்டோரி போட்டுக்கிட்டு நிம்மதியா போன நம்ம ட்ரெயின் பயணம் இன்னைக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க சென்னை ரயில் பயணிகள்.